ரிசல்ட் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து குப்புற படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணி இவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கு 12த் ரிசல்ட்னே இவருக்கு தெரியுதாமா. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2007 அதாவது இந்த படத்துல காட்டியிருக்க டைம் லைன்லயே வச்சுக்கலாம். ரிசல்ட் வர அன்னைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வருதோ இல்லையோ, ரிசல்ட் வரதுக்கு முன்னாலே சொந்தக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வந்துரும். அண்ட் எல்லா குடும்பத்திலயுமே ஒரு எலைட் சொந்தக்கார அங்கிள் இருப்பாரு. அவரு வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட கம்ப்யூட்டர் இருக்கும். நம்ம இன்டர்நெட் சென்டர் போய் ரிசல்ட் எடுத்து, பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு வரதுக்குள்ள நம்ம மார்க் அவரு நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்மள எந்த காலேஜ்ல சேர்க்கலான்னு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பீதியில தான் உள்ள வருவோம். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்களோ அப்படின்ட்டு. இந்த படத்துல என்னன்னா சொந்தக்காரன் ஒருத்தனும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இவங்க நல்ல சொந்தக்காரங்க வச்சிருக்காங்க போல. சரி, ஹீரோ தான் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்தது கூட தெரியாம குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னா, ஹீரோவோட அப்பா இதுக்கும் மேல. சாயந்தரம் சாவகாசமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பையனுக்கு 12th ரிசல்ட் வந்துச்சா என்னன்னு கூட கேட்காம, நான் ஒரு வீடு புக் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு எல்லாரும் முடிஞ்சும் பார்த்ததுக்கு அப்புறம் தான்